Hello friends, welcome to Homemakers Bowl. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி கொத்தவரங்காய் பருப்பு உசிலி கறி தான் பார்க்க போறோம். இது யூசுவலா நீங்க கல்யாண வீடுகள்ல பார்த்திருக்கிற ஒரு ரெசிபி தான். இது வத்த குழம்பும் சுட்ட அப்பளமும் கூட இந்த பருப்பு உசிலி கறி வச்சு சாப்பிடும் பொழுது அதனுடைய ருசியே அபாரமா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போய் அது எப்படி செய்யறதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது பீன்ஸ் வச்சு கூட செய்யலாம். நம்ம இன்னைக்கு கொத்தவரங்காய் வச்சு செய்யலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு துவரம் பருப்பும் 1/4 கப்பு கடலை பருப்பையும் நான் 2 மணி நேரம் போல் ஊற வச்சு தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு காரத்துக்கு 3 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா கொரகொரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா கொரகொரன்னு அரைங்க, மைய அரைச்சிடாதீங்க. கூடவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காவை நான் பொடியாக இந்த மாதிரி நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட பச்சையாகவே சேர்த்துக்கோங்க, வேக வைக்க தேவையில்ல. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க காய் வேகிறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டீமர் இது இருந்தால் கூட அதில் கூட பிளேட்டில் வச்சு அப்படியே வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும். இப்போ வெந்ததுக்கப்புறம் ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா மல்லாட்டை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூடவே இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தவரங்காவை பருப்போடு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இப்போ அது நமக்கு உதிரி உதிரியாக தான் இருக்கும். நல்லா கலந்து விடுறதுக்கு முன்னாடி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காவையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா அது நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும். இப்போ உங்களுக்கு இதில் உப்பு தேவைன்னா நீங்கள் இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 மூடி லெமன் புழிஞ்சு விட்டுட்டு கூடவே கொத்தமல்லி இலை நறுக்கி சேர்த்துட்டு கிளறி எடுத்தோம்னா நம்ம கொத்தவரங்காய் பருப்பு உசிலி கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், வத்த குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் பீன்ஸு, அவரைக்காய், வாழைப்பூ எல்லாத்துலேயுமே செய்யலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.